தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். 1 கப்பு போல் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் போல் ரவை எடுத்திருக்கேன், ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் இஞ்சியும் இந்த மாதிரி இஞ்சியை துருவிட்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை வந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இருமா நீ பாட்டுன்னு சொல்லிகிட்டே போறியே, இது பேர் என்னன்னு கேட்காதீங்க. இதுக்கு என்ன பேருன்னு தெரியல, நானாக வச்சது. இது பேர் பன்னீர் போண்டா. இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மாவில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மறந்துட்டேன் பாருங்கள், இது பேர் என்ன மிளகாத்தூள். இன்றைக்கி என்னன்னு தெரில, ரொம்ப வளருது. மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் தோசை பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கடைகளில் வாங்கி தர இந்த நக்கட்ஸ் அந்த மாதிரி தரதை விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்தா அவங்களும் நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நம்ம மன்னிச்சு விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திக்கான பேட்டர் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இன்னொரு தட்டில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் கொஞ்சமாக இல்லை, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுவே கொஞ்சம் தான். எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் முன்னாடி சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெசரை எடுத்துக்கலாம். இது நல்லா எல்லாத்தோட உப்பு, அந்த தக்காளியோட ஒரு மாதிரி அந்த புளிப்பு தன்மை எல்லாம் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இது நார்மலாக வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம், இல்லைனா ப்ரெட்டுக்கு நடுவில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்குது. நானும் கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி தான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள் சொன்னேன்னா என்னன்னு தெரில, உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி ஒரு சைடு வச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி பசைஞ்சிங்கன்னா அந்த தக்காளியோட எசன்ஸு அப்புறம் வெங்காயத்தோட இது எல்லாமே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போது நம்ம உருட்டி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க. பொய்யா உருட்டுறவங்களாம் நல்லா உருட்டிக்கோங்க, இந்த மாதிரி உருட்டுறவங்களும் உருட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டுன்னு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரியில் இந்த உருண்டைகளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் புரட்டி எடுத்துக்கணும். எடுத்த உருண்டைங்களை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போடும்போது அது எல்லாம் அடியில் பிடிச்சிக்கிச்சிங்க. இது வந்துச்சேன்னு பார்த்தேன். ஏன்னா சிம்மில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம எண்ணெய்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எது பொரிக்கிறதுனால போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் பிடிச்சிக்குது. இது ஒரு டிப்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போண்டாவை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ரவை சேர்த்ததுனால நமக்கு அரிசி மாவோட நம்ம ரவை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாகவே வரும். ரொம்ப நேரமும் அந்த கிறிஸ்பினஸ் நீடிக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.